அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஜபஹதி தஹ்தனி ஆலிக யா ஷஃபீ அல் முத்னிபீன். அன்பும் பண்பும் பாசமும் நிறைய பெற்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் பிறையாக இருப்பதினால் இன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாக்கள் அநேகமான அஹ்லு சுன்னா மக்களுக்கு மத்தியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே மீலாது விழா சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, மீலாது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, வக்துல் விலாதா அல்லது ஜமனுல் விலாதா, பிறந்த நேரம் அல்லது பிறந்த காலம் அப்படிங்கிற பொருள். இது டிக்ஷனரி மீனிங். முஸ்லீம்களுடைய நடைமுறையில் மீலாத் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக யாருடைய பிறந்த நேரம் அல்லது பிறந்த காலத்துக்கு அதை பயன்படுத்தலாம் என்று இருந்தாலும், முஸ்லீம்களுடைய அதிகமான பயன்பாட்டின் காரணமாக மீலாத் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்திற்காக, பிறந்த நாளுக்காக பிரத்யேகமாகும் அளவிற்கு அந்த மீலாத் என்பது முஸ்லீம்களின் நடைமுறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளுக்கு ஆயிடுச்சு. அப்போ மீலாதுங்கிற வார்த்தைக்கு அகராதி பொருள், டிக்ஷனரி மீனிங் பிறந்த நேரம் அல்லது பிறந்த காலம் அப்படிங்கிறது. நடைமுறை பொருள் முஸ்லீம்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது. இப்போ இது இந்த மாதிரி இஹ்திஃபாலு பி மீலாதி ரசூல், மீலாதி நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடலாமா அப்படிங்கிற கேள்வி எழுத்தோம்னா, அஹ்லு சுன்னாவில் அதனை மிக சிறந்த முறையில் கொண்டாடலாம். அது நமக்கு மத்தியில் மஹப்பத்து ரசூலை அதிகப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குங்கிறோம். அஹ்லு சுன்னா அல்லாத நிறைய பேர் இது கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. அஹ்லு சுன்னாவில் இது கூடும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் எதன் அடிப்படையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மிகச் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் பி ஃபதுலில்லாஹி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுடைய சிறப்பை கொண்டும், ஃபபி ரஹ்மத்திஹி, அவனுடைய அருளை கொண்டும், ஃபபி ஸாலிக ஃபல்யஃப்ரஹு, அவற்றை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேமித்து வைத்திருப்பவற்றிலெல்லாம் இதுதான் மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய அருளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. இது ஒன்றுங்களா? அல்லாஹுடைய அருள் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே இந்த அகிலத்தாருக்கெல்லாம் உங்களை அருளாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்துல வலக்கது மன்னல்லாஹ அலல் முஃமினீன இது பாஸஃபீஹும் ரசூலா, ரசூலை அனுப்பியதின் மூலம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய முஃமின்களுக்கு மிகப்பெரிய அருள் பொழிந்து விட்டேன் என்று ஒரு இடத்துல சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புனதை மிகப்பெரிய அருள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்துல அந்த அருளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்கிறான். அப்ப இது இரண்டு வசனங்களையும் நாம் சேர்ந்து சிந்திக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த அருளை நாம் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துதல் மீலாத். அப்ப மீலாத் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது ஃபல் யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு வடிவம் தான் இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறத நாம் புரியலாம். இந்த மூன்று வசனங்களையும் ஒன்றிணைத்து பார்க்கிற பொழுது ஒண்ணுங்களா. அதுக்கப்புறம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளிலும், யௌம உலித அவர்கள் பிறந்த நாளிலும், அவர்கள் மரணிக்கும் நாளிலும், அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிற அந்த நாளிலும் அவர்கள் மீது சலாம் ஏற்படட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்துல வஸ்ஸலாமு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதா, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து, நான் மரணிக்கும் நாளிலும், நான் பிறந்த நாளிலும், நான் உயிரோடு எழுப்பப்படுகிற நாளிலும் என் மீது சலாம், சாந்தி நிலவட்டுமாக என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ரெண்டு வசனத்திலையுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சரி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சரி அல்லாஹுடைய அருள் மிகச் சிறப்பாக இருக்கிறது, அல்லாஹுடைய பாக்கியம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. என்றாலும் அவர்கள் பிறந்த நாளில் அந்த அருள், அந்த பாக்கியம் மிக அளப்பரிய அளவில் சில குறிப்பிட்ட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனத்திலிருந்து தெரிகிறது. ஏனென்றால்
அவங்க வாழ்க்கை முழுவதும் இருந்தாலும் பிறந்த தினத்தில் சலாம் என்பது உண்டாகுக என்று இருக்கிறது அல்லவா. அப்படின்னா பிறந்த தினத்திற்கென்று ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம் அன்று அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தி கிடைக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டவங்க. அவங்க பிறந்த நாளே மிகச் சிறப்பான நாள் அப்படின்னு அல்லாஹ் அடையாளமிட்டு அன்றுதான் அவர்களுக்கு சலாம் சாந்தி என்பது பிரத்யேகமாக கிடைக்கிறது என்றால், அகில உலகத்திற்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்ட நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் அவர்களுக்கும் மிக பிரத்யேகமான சலாம் என்கிற அந்த சாந்தி கிடைக்கப்பெறும், அவருடைய பிறந்த நாள் ஒரு தனித்துவம் பெறுகிறது அப்படிங்கிறதும் இந்த வசனத்தில் இருந்து நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு விளங்கும். அப்போ வந்துட்டு நபிமார்கள் பிறந்த தினத்தை அல்லாஹ் அடையாளமிட்டு அன்று அவர்களுக்கு பிரத்யேகமான சலாம் கிடைக்கும். எல்லா நாளும் அவங்களுக்கு சலாம் தான் நபிமார்களுக்கு, என்றாலும் அவங்க பிறந்த நாளில் பிரத்யேக சலாம் உண்டு என்று சொல்வதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளிலும் பிரத்யேக சலாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவருடைய பிறந்த நாள் ஒரு விசேஷமான நாள் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த வசனத்திலிருந்து நாம் இருக்கலாம். இன்னொன்று, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க இங்கே மேராஜுக்கு போகிற சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல காட்டி ஃபஸல்லி நீங்கள் தொழு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு ஃபஸல்லைத்து, நான் அந்த இடத்துல தொழுத உடனே ஃபகால அத்தத்ரி ஐன சல்லைத்த, எந்த இடத்துல நீங்கள் இப்போ தொழுதீங்கன்னு தெரியுமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்களாம், சல்லைத்த பி பைத்தில் அஹமின் ஹைசு உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம், செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பைத்துல் அஹம்ங்கிற இடத்துல தான் நீங்கள் தொழுதீங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் ஞாபகம் வைக்கப்பட்டு அனுசரிக்கப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க தொழுங்க சிறப்பு அப்படின்னா அவங்களுடைய பிறந்த இடம் சிறப்பானதுங்கிறது அந்த ஹதீஸ்ல தெரியுதுங்களா. பிறந்த இடம் அப்படிங்கிறது அவர்கள் பிறந்ததுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் சிறப்புக்குரியதாக இருக்கும், அங்கே போய் தொழுங்கிறாங்க. எப்படி பிறந்த இடம் ஒரு அடையாளமோ அதே போன்று பிறந்த நாளும் ஒரு அடையாளம் தான். அவங்க என்று பிறந்தார்களோ அது ஒரு அடையாளம் தான். அப்போ இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அடையாளம் இடமாக அனுசரிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை அவர்கள் பிறப்பின் அடையாளமாக நாம் கொண்டாடுகிறோம். இதுவும் பிறந்த அடையாளத்தை அனுசரித்து ஞாபகம் வைத்து அதனை அனுசரித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களில் நீங்கள் அவர்களுக்கு உபதேசியுங்கள் அல்லது ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனித வாழ்க்கையில எல்லா நாளிலும் உபதேசம் செய்யலாம், எல்லா நாளிலும் ஞாபகப்படுத்தையும் ஞாபகப்படுத்தலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒரு நிகழ்வு நடந்த நாளில் அது சம்பந்தமான ஞாபகப்படுத்தலை மிக அதிகமாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த சாதாரணமாக தக்கிருகும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னா முடிஞ்சு. பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களில் நீங்க ஞாபகப்படுத்துங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அதே நாளில் அந்த போன வருஷம் என்னாச்சு தெரியுமா, இந்த நாளில் தான் இப்படி நடந்துச்சுன்னு அந்த நாளில் அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை, அவங்களுடைய தியாகங்களை, அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறையை வருஷம் முழுக்க நம்ம சொல்லலாம் என்று இருந்தாலும் அவர்கள் பிறந்த அன்று அதை அதிகமாக நாம் சொல்லலாம் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு பிறந்த நாளில் பேரருள் அப்படிங்கிற இதில் நாம் இத்தனை ஹதீஸ்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம். முதலாவதாக ஃபல் யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிறந்த நாளில் தனி சலாம் உண்டுங்கிற 2 வசனங்கள். அதுக்கப்புறம் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துல தொழ சொன்னாங்க அப்படின்னா நம்ம பிறந்த இடம்ங்கிறது பிறப்பினுடைய அடையாளம். எனவே பிறப்பின் அடையாளமான பிறந்த நாளிலும் நாம் அதனை அதிகமாக நினைவு கூறலாம் அப்படிங்கிறது. இறுதியாக நம்ம இந்த தலைப்பில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாளில் நீங்கள் அவர்களுக்கு உபதேசியுங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நாளுங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடந்த அன்று அதை பற்றி அதிகமாக நினைவுபடுத்தலாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்று அவர்களுடைய சிறப்புகளை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்துட்டு கேட்கப்பட்டது சௌம யௌமி சுனைன் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்கள என்ன விஷயம்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க யௌமுன் உலித்து ஃபீ, அன்றைய தினம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிறந்ததை
நோன்பு வைத்தல் என்ற அமல் மூலம் அதனை அனுசரிக்கிறார்கள், அதனை ஞாபகம் வைத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள், அனுசரிக்கிறாருங்களா. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அதே மாதிரி அவருடைய பிறந்த நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தல் என்ற ஒரு அமல் மூலியமாக அதனை அனுசரித்தார்கள். நாம் அதை ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற அமல் மூலியமாக அனுசரிக்கிறோம். நாம் அதே அவருடைய பிறந்த தினத்தை அவருடைய வரலாறை சொல்லுதல் அப்படிங்கிற மூலியமாக ஞாபகப்படுத்துகிறோம். அவங்களுடைய பிறந்த நாளை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைத்தல் என்கிற முறையில் ஞாபகப்படுத்துகிறோம். அவருடைய புகழை படித்தல் என்பதன் மூலியமாக ஞாபகப்படுத்துகிறோம். ஹதமுல் குர்ஆன் திருமறையை ஓதுதல் என்கிற மூலியமாக அதனை ஞாபகப்படுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய பிறந்த தினத்தை நோன்பு வைத்தல் என்ற அமல் மூலியமாக அனுசரித்தார்கள். நாம் மேற்சொன்ன இத்தனை விஷயங்கள், ஏழைகளுக்கு உணவளித்தல், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மார்க்கத்தை ஞாபகப்படுத்துதல், அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை சொல்லுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழை சொல்லுதல், அவர்கள் பேரால ஹதமுல் குர்ஆன் ஓதுதல், இத்தனை நல்லமல்கள் மூலியமாக நாமும் அனுசரிக்கிறோம். இப்போ ரபியுல் அவ்வல் 12 அன்று ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் என்றால் அதன் மூலியமா அனுசரிக்கணும், அதுவும் தவறல்ல. நாம் இப்போ செய்கிறோமே இது இத்தனை விஷயங்கள் சொன்னது, ஏழைகளுக்கு உணவளித்தல், முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை ஞாபகப்படுத்துதல், அவருடைய புகழ் பிடித்தல், குர்ஆன், இதன் மூலியமா நம்ம அந்த பிறந்த நாளை அனுசரித்தோம்னா அதுவும் தடையல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை முன்னெடுத்து அதன் மூலியமாக ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம வேறு சில அமல்களை முன்னெடுத்து ஞாபகப்படுத்துகிறோம், அதுவும் தவறல்ல, அது தடை செய்யப்படலை அப்படிங்கிறதும் இந்த நபிமொழியின் அடிப்படையில் நம்ம சிந்திச்சோம்னா ரொம்ப தெளிவாக விளங்கும். ஒன்றுங்களா. அடுத்தது பாருங்க, செய்துனா இது திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைரு யௌமின் நாட்களில் எல்லாம் மிகச்சிறந்த நாள் சூரியன் உதிக்கும் நாளில் தலாத் அலைஹி ஃபீஹி ஷம்ஸு, சூரியன் உதிக்கும் நாள்களில் மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் தான் சொல்லிட்டு அது காரணம் சொல்றாங்க. ஃபீஹி நிறைய விஷயம் சொல்றாங்க. அது ஒரு விஷயம், ஃபீஹி குலிக்க ஆதம், அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத அந்த ஜும்மாவுடைய சிறப்பாக சொல்கிறார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் அவர்களுடைய ஆரம்ப நாள். அப்போ அவங்களுடைய அந்த பிரவேசம் ஆரம்பித்த அந்த நாளை அந்த நாளே சிறப்புக்குரியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப நாள் அவர்கள் பிறந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆரம்ப நாளான அவர்கள் படைக்கப்பட்ட நாள் சிறப்பான நாள்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் அவர்களுடைய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நாள், அதுவும் மிகச் சிறப்பான நாள் அப்படிங்கிறது இந்த திருமிதி ஷரீஃபினுடைய ஹதீஸின் அடிப்படையில் நம்ம விளங்கலாம். ஒன்றுங்களா. அடுத்தது புகாரி முஸ்லீம் ஆகிய 2 கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், பிரபலியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வருகிற பொழுது அங்கே யகூதிகள் வந்துட்டு நோன்பு வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது மிக உன்னதமான நாள், வஹுவ யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் காப்பாத்தானா, அக்ரக ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் மூழ்கடிச்சான். ஃபசாம மூசா சுக்ரன், அன்றைய தினம் நன்றி செலுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஹதீஸ்கள் இருக்கு. இப்போ அதுக்கு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆனா அவுலா பி மூசா மின்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்துல உங்களை விட நான் வந்துட்டு மிக உரிமையானவன் சொல்லிட்டு இப்போ சாமஹு அமர பிசியாமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நோன்பு வச்சாங்க, முஸ்லீம்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு என்னைக்கு வேணாலும் சுக்ரு செய்யலாம். ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடந்தது, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினா, அல்லாஹ்வுடைய அருள் புரிந்தான் அப்படின்னா அது என்னைக்கு வேணாலும் நம்ம சுக்ரு செய்யலாம். ஆனால் அது நடந்த அன்று அவர்கள் சுக்ரு செய்கிறார்கள், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அதுதானே. அப்போ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த அருளை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய அருள். அதற்கு நம்ம சுக்ரு செய்யணும், என்னைக்கு வேணாலும் செய்யலாம். அந்த அருள் நமக்கு கிடைத்த நாளான அவர்கள் பிறந்த தினத்தில் அந்த சுக்ரை செய்கிறோம். அப்போ நாளை குறிப்பிட்டு அதனை நாம் நினைவுபடுத்தலாம். ஒரு நியாமத்து நடந்தது, இங்கே வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் காப்பாத்தான அந்த நாள் ஆஷுராவுடைய நாள், அதே நாளில் அதனை நினைத்து பார்த்து அதற்கு உண்டான ஒரு சுக்ரு செய்கிறார்கள் நோன்பு வைத்தல் மூலியமாக. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அதே தினத்தை அன்று நினைத்து பார்த்து நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்கிறோம். இத்ஆம் ஏழைகளுக்கு உணவளித்தல், குர்ஆன் ஓதுதல், ஸலவாத்துகள் ஓதுதல், அவர்களுடைய மதகுகள் படித்தல் அப்படிங்கிற மூலியமாக அப்படிங்கிறதும் இந்த நபிமொழியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் நம்ம நடைபெறுகிற இந்த மீலாது கொண்டாட்டங்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையிலானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு, சுவைபா அப்படிங்கிற பெண் வந்துட்டு அபூ லஹபுடைய அடிமை பெண்.
அப்போ அபூ லஹபுக்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே அபூ லஹப் என்ன பண்ணா, அந்த சோய்பா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா பால் கொடுத்த பெண்மணி. இப்போ காலம் தருது, அபூ லஹப் இஸ்லாமிய விரோதி ஆகிறான். வஃபாத்தான உடனே அபூ லஹப் அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு பெரியவர், இன்னொரு அறிவிப்பின்படி செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, லஹு மாதா லகீத, உன்னுடைய அந்த மௌத்தா போயிட்டு எப்படிப்பா இருக்குமா, எதை சந்தித்தா அப்படின்னு கேட்கும்போது அபூ லஹப் சொல்கிறான், அபூ லஹபின் லம் அல்க பாதக்கும், உங்களுக்கு அப்புறம் அந்த சுவைபாவை விடுதலை செஞ்சனே அதன் காரணமாக என்னுடைய விரல் நுனியில் குடிப்பு சுரக்குகிறது, அதை நான் குடிக்கிறேங்கிறது இந்த ஹதீஸில் நம்ம பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். அதுதான் அது எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற கருத்தில் அதுதான் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னுங்கிற மாதிரி அபூ லஹப் செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கனவுல வந்து சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற வார்த்தை இதில் இல்லை, வேற அதனுடைய ஷரகுகள் இருக்கு. அப்போ அபூ லஹப் இஸ்லாமிய விரோதி. தப்பத் யதா அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும் அல்லாஹ் நேரடியாக சொன்ன அந்த அபூ லஹபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தன்று அடிமை விடுதலை என்கிற நல்லமல் செய்கிறான். அதைக்கு கபூரில் போய் அதுக்குண்டான சவாபை எப்படிப்பட்ட சவாபு, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட கரம், அந்த கரமே பிறந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது கொண்டாட்டம் என்பதில் ஈடுபட்டதனால அதிலிருந்து அவனுடைய விரல் விடுதலை பெறுகிறது. கை நாசமாகட்டும்ங்கிற அல்லாஹ்வுடைய அந்த சாபத்திலிருந்து அபூ லஹபுடைய கையே விரலே மீலாது கொண்டாட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை கொண்டாடினது அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை பெறுகிறது என்பதை நமக்கு புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் சொல்லித் தருகிறது. அப்போ அபூ லஹப் யாரு, ஈமான் இல்லாத ஆள். ஈமான் இல்லாத ஆளுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது இந்த சவாபு கிடைக்கிறது என்றால், ஈமானுள்ள நாம் இந்த மீலாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை கொண்டாடுகிற பொழுது நமக்கும் இது போன்ற நற்கூலி கிடைக்கும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்களா. இப்போ அடுத்து இதெல்லாம் நம்ம மீலாது கொண்டாடுவதற்குண்டான பின்புலங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம கொண்டாடுகிறோம். இப்போ மீலாது கூடாதுன்னு சொல்கிறவங்க மீலாது பிதாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிதாத்து அப்படிங்கிறதுக்கும் இவங்க சொல்கிற வாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா பிதாத் அப்படிங்கிறது என்னன்னா ஹிலாஃபு சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததற்கு மாற்றமானது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்ததற்கு மாற்றமாக மீலாது இருக்கிறது அப்படின்னா எதுவுமே இல்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின நிறைய விஷயத்துக்கு எதுவாகத்தான் இந்த மீலாது என்பது இருக்கிறது. முன்பே சொன்னது போன்ற திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடி இருக்கிறார்கள் நோன்பு வைத்தல் மூலியமாக. அதுக்கு எசவாத்தான இன்று இருக்கிற மீலாது இருக்கிறது. அதனால பிதாத்து அப்படிங்கிற வாதம் சரியானதல்ல ஒன்று. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் 12 கொண்டாடி இருக்கிறாங்களா அப்படின்னா நம்ம அது சுன்னத்துன்னு சொன்னா தான் அவங்க கேட்கணும். நம்ம சுன்னத்துன்னு சொல்லலை. அப்போ முபாகப்பட்டுன்னு அடிப்படை இல்லை அப்படிங்கிறது தெரியுதுங்களா. அது இன்னும் பிதாத்தை பற்றி ஏன்னா இது பிதத்துங்கிறாங்க. இப்போ பிதத்துடைய பின்புலங்கள் தெரியணும். அதை இந்த காணொலியில் சொல்ல இயலாது. அது தேவைப்படுறவங்க நம்முடைய பிதாத் என்னும் நூதன சடங்குகள்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கோம், அதில் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க சொல்ல கேட்டால் சொல்லலாம். அடுத்து இதில் வைக்கிற இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்னென்னா, சஹாபாக்கள் 4 இமாம்கள் போன்றவர்கள் மீலாது விழா கொண்டாடினார்களா அப்படின்னு. கொண்டாடவில்லை. எனவே மீலாது விழா கொண்டாடுறதுங்க பின்னாடி தான் வந்துச்சுங்கிறான். இப்போ இப்போ இருக்கிற நடைமுறை என்னென்னா ரபியுல் அவ்வல் 12 மௌலிதுகள் ஓதி சீரணி கொடுத்து இந்த அமைப்பில் சஹாபாக்களும் இமாம்களும் கொண்டாடலைன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா மீலாது விழாவே கொண்டாடலைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா சஹாபாக்களும் 4 இமாம்களும் திங்கக்கிழமை நோன்பு வச்சுருப்பாங்கல்ல. திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் அன்று அப்படின்னு நினச்சி தான் நோன்பு வச்சுருப்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போ சஹாபாக்களும் 4 இமாம்களும் மீலாது விழா என்கிற பெயர் இல்லாமல் வாரம் வாரம் மீலாது விழா கொண்டாடினாங்கன்னு தானே புரியுது. ஸல்லல்லாஹு காரணம் சொல்ல மீலாது விழான்னு பெயரை சொல்லலை, அவ்வளோதான். அதனால சஹாபாக்கள் 4 இமாம்களும் மீலாது விழாவே கொண்டாடலை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற அமைப்பில் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரபியுல் அவ்வல் அந்த 12 அன்று வந்துட்டு இந்த மாதிரி நாம் அமைப்பாக அமைத்து கொண்டாடுகிற தேவையில்லை. காரணம் என்னென்னா முஹம்மது ரசூல் நிரம்பி இருந்த காலம் அது. இப்பொழுது நாம் இது போன்ற விழா வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஹபத்தையும் அவர்களுடைய அந்த பிரியத்தையும் அன்பையும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இந்த காலத்தில். அதனால் நாம் இந்த விதத்தில் கொண்டாடுறோம். இது தடையில்லை. இதை நாம் சுன்னத்து அப்படின்னு சொன்னாதான் ஹதீஸ் இருந்து ஆதாரம் கேட்கணும். நம்ம யாருமே இதை மீலாது விழா இப்போ நடக்கிற இந்த அமைப்பை சுன்னத் என்று சொல்லலைங்கிறோம்.
அடுத்தது மீலாது விழா பொறுத்த வரைக்கும் வைக்கிற அடுத்த விமர்சனம் என்னன்னா, ரபியுல் அவ்வல் 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் அப்படிங்கிறது உறுதியான தகவல் அல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது ரபியுல் அவ்வல் 12, அது உறுதியான தகவல். எனவே வஃபாத் ஆனதை இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. முதல்ல ரபியுல் அவ்வல் 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது என்பதற்கு அறிவிப்புகள் இருக்கிறன்னா நிறைய கருத்துக்களும் இருக்கு. அது அதிகமான வரலாற்று ஆய்வாளருடைய கருத்து ரபியுல் அவ்வல் 12 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்படிங்கிறத அதை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை எங்களுக்கு வேற ஒரு நாள் தான் பிறந்ததுன்னா அந்த நாளில் நீங்கள் மீலாது விழா கொண்டாடலாம், அது ஆட்சேபணம் இல்லை. என்னைக்குமே கொண்டாடாமல் போகிறத விட ஏதேனும் ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி அன்று கொண்டாடுவது தானே புத்திசாலித்தனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தெரிதல், அவருடைய புகழ்மாலை படித்தல் அப்படிங்கிறது அது நான் ஒன்று. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 பிறந்தாங்கங்கிறது வரலாற்று அநேகமான ஆய்வாளருடைய கருத்து. அதை எடுத்து அன்று நாம் அனுசரிக்கிறோம். என்றைக்குமே கொண்டாடாமல் இருக்கிறத விட அன்று கொண்டாடுதல் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிற அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாள் அதை போய் கொண்டாடுறாங்க. வஃபாத்தானது துக்கமான நாள் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டா அவருக்கும் நமக்கும் உள்ள பந்தங்கள் சுத்தமாக அந்து போயிடுது அப்படிங்கிற சிந்தனை பின்புலத்தோடு பார்க்கும் பொழுது தான் ஒருத்தருடைய வஃபாத்துங்கிறது கவலைமயமானது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத விட மறைந்தார்கள், மறைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு அமலையும் நல்லமல்களையும் கண்காணிக்கிறார்கள். அது நல்லது இருந்தால் நமக்காக துவா செய்கிறாங்க, பாவம் இருந்தால் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்துன் நபி என்கிற கொள்கையுள்ள அஹ்லு சுன்னாவினருக்கு ரபியுல் அவ்வல் 12 அப்படிங்கிறது அவர்கள் இறந்த துக்க நாள் அல்ல, அவர்கள் பிறந்த கொண்டாட்ட நாள் தான். எனவே அவங்க அன்று இறந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க, நம்மள்ட்ட அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம போய்விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய மீலாது விழாவில் என்னென்னா, மீலாது விழாக்களுடைய அஸ்திவாரமே இந்த மீலாது விழா என்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க மீதான அன்பை நம்ம பெருக்கணும், முஹப்பத் ரசூல் எந்த அளவுக்கு நம்மிடம் அதிகமாக வர முடியுமோ அது வரணும். அது வருவதற்காகத்தான் மௌலித் ஓதுறது, அது வருவதற்காகத்தான் அவங்களுக்காக சதக்கா செய்யுது அப்படிங்கிறது இதில் மிக கவனமாக இருக்கணும். மீலாது விழா அப்படிங்கிற தலைப்படுத்தி கொண்டு பல ஹராமான விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. குறிப்பாக சில ஊர்களில் ஊர்வலம் போவாங்க, மதரசா குழந்தைகளை கூட்டிட்டு ஊர்வலம் போகும்போது குழந்தை பிள்ளைகளுக்கு லிப்ஸ்டிக் அடித்து தலைமுடியெல்லாம் தெரியற அளவுக்கு சிகிச்சா இதெல்லாம் போட்டு முடியெல்லாம் தெரிகிற விதத்தில் போட்டு ஊர்வலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் ஹராமான, எந்த விதத்தில் ஹராமான விஷயமும் இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த பள்ளிவாசல்களில் லைட்டு போடுவாங்க, அதே மாதிரி தோரணம் கட்டுவாங்க, இதெல்லாம் செய்யலாம். ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதம், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதம். ஆனால் முழுக்க இதுலேயே கவனம் செலுத்தி 2 நாளைக்கு முன்னாடியே பல்பு கட்டுறது, தோரணம் கட்டுறது, சாப்பாட்டுக்கு தேக்ஸா தூக்கிட்டு வர்றது, இதுலேயே வச்சுட்டு திரும்ப தேக்ஸா கொண்டு போய் வைக்கிறது, பல்பை கலட்டுறது, தோரணத்தை அவுக்கிறது, இதில் மட்டுமே நாம் இருந்துட்டு இதில் ஈடுபடுறதுல அதில் சில பேர் அந்த மொத்த மீலாது விழா கொண்டாட்ட ப்ரோக்ராம்லையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றினா எந்த புது விதமான தகவலையும் தெரிஞ்சிருக்கிறது இல்லை. மௌலிது ஷரீஃப் போதுவோம், ஒரு 4 பைத்து கூட உட்காந்து யார் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த ஸலவாத்து மஜ்லிஸ்களில் அவங்களுடைய வரலாறை பேசுகிற மஜ்லிஸில் எதுலேயும் உட்காராம இவங்க தோரணத்தை பார்க்கறது, லைட்டை பார்க்கறது, லைட்டு டிசைன் அப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமான்னு பார்க்கறது, சாப்பாடு இதிலேயே கவனமாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்பை பெருக்கிற விஷயத்தில் ஜீரோவாக இருந்தோம்னா அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். அந்த நடக்கக்கூடிய திட்டம் போடணும். இன்று நம்ம ஒரு மௌலித் ஓதுறாங்க ஒரு 1.5 மணி நேரம்னா நம்ம ஒரு 2 பைத்துக்காவது அதை முழுசாக உட்காந்துட்டு அப்புறம் வந்து சாப்பாடு வேலைகள் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 2 பைத்துக்காக உட்காந்து அப்புறம் போய் அந்த தோரணத்தை இதை பார்ப்போம்னு இருக்கணுமே ஒழிய வெறும் தோரணங்கள் கட்டுவதிலும் உணவு பரிமாறுவதிலும் மட்டும் நாம் காலம் கடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி மீலாது விழா சம்பந்தமாக, மீலாது விழா என்பது அல் இஹ்திஃபாலு பி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் கொண்டு இருக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி, இமாம் சுயூத்தி, இமாம் சுபுக்கி போன்ற மகான்கள் இருக்கிறாங்க. இது போன்ற நிறைய மகான்கள் இதற்கு நமக்கு மீலாது விழா கூடும் என்பதாக தன்னுடைய நூல்களில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இங்கே கொஞ்சம் அங்கே ஒன்று இருக்கிறவங்க மட்டும் சொல்ல, நம்ம சுன்ன ஜமாத்துடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அந்த மீலாது விழாவை நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சுவை குறையாமல் கொண்டு சேர்வோம் என்கிற அழகான தத்துவத்தோடு, அண்ணல் மீது அன்பே பெருக அழுகை மீலாது நாளே வருக என்கிற ஒரு நல்ல கோஷத்தோடு இந்த மீலாது விழா சம்பந்தமான நாம் அறிவுபூர்வமாகவும் இருக்க வேண்டும். மார்க்க அஹ்லு சுன்னாவை வெறும் உணர்வுபூர்வமாக மட்டும் இருந்தோமேயானால்
அது அறிவுபூர்வமாக வஹாபிகள் இருந்து ஒரு கருத்துக்கள் வரும்போது அது சரியா தவறான்னு நம்ம தீர்மானிக்க தெரியும். அப்போ சுன்ன ஜமாத் சம்மந்தமாக நம்மள்ட்ட அறிவுபூர்வமான விஷயம் இருக்குன்னு நம்ம சொன்னோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடி இருக்கிறார்களா அப்படின்னா தடுமாறக்கூடாது. இதுதானா அதனுடைய விளக்கம் என்று அறிவுபூர்வமாக நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய அக்கீதா என்பது தலைத்து வேறுவிடும் அப்படிங்கிற அழகிய செய்தியை சொல்லிக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த மீலாதுகளின் நோக்கமான மஹப்பத்து ரசூலை அதிகம் அதிகம் பெறுகிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.